ஹே வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லோரும் ஊருக்கா வர அப்படின்னு கேட்டாங்க. நான் ஊருக்கு வரேன்னு சொன்னவங்களும் நம்பலை. ஸோ நான் எங்கே போனேன், எதுக்காக போனேன் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி நாம் ஒன்று நினச்சா இன்னொன்று நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இண்டிகோ ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால என்னோடய ஒரு நாள் பயணம் 3 நாள் பயணமாக எப்படி மாறிச்சு, நான் எப்படி சர்வே பண்ணினேன், எங்கெங்கே இருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி குவஹாட்டி டு சில்சருக்கு வந்து மார்னிங் 8:30 ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம் December 5th. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலே பார்த்தோன்னா கேன்சல்டுங்கிற மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிட்டு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏர்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மிசோரமில் இருக்க ஒரு டாக்டர் வந்து எண்டோஸ்கோப்பி வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன். ஆக்சுவலி இதை வந்து சுமோலே போட்டு விட்டுறலாம், ஆனால் அந்த டாக்டர் வந்து கையில் தான் கொண்டு வந்து டைரெக்டாக தரணும் அப்படின்ட்டாரு. ஸோ ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டுன்னு அங்கே நின்று வீடியோ கால் அடித்து கூட என் ஹஸ்பண்ட் சொன்னார், அப்படின்னா நாளைக்கு வந்து ஃப்ளைட் புக் பண்ணி திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். ஆக்சுவலி காலையிலே அவ்வளோ பனியில் என் கையெல்லாம் உறைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாளும் இதே மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி வரணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் பரவாயில்ல, நான் வந்து அடுத்த ஃப்ளைட் வந்து 10:30 வந்து இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டில் நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அதுவுமே டிலேடுன்னு தான் காமிச்சிச்சு. அப்போ வந்து ஒரு 10:30 ஃப்ளைட்டு வந்து 11:15 அந்த மாதிரி, அவ்வளோதான், ஒரு 30 to 45 minutes பிட்வீன் தான் வந்து டிலே ஆயிருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம அதில் போயிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி எங்களோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, 8:30 ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா 9:30 நான் சில்சர் ரீச் ஆயிடுவேன். அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேப் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவர் வந்து புக் பண்ணியிருந்தார். அவர் வந்து சில்சர் டு மிசோரம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டெலிவரி பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து என்னை சில்சரில் வந்து விட்டுருவார். சில்சரில் வந்து ரிட்டன் வரதுக்கு வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தார் நைட்டு வந்து 10:30. அப்போனா நான் வந்து December 6th ஏர்லி மார்னிங் வந்து நான் குவஹாட்டி வந்து ரீச் ஆயிடுவேன். ஆக்சுவலி இதுதான் எங்களோட பிளானு. ஆனால் காலையில் உள்ள ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிட்டு 10:30 ஃப்ளைட்னாலும் பரவாயில்லை, நம்ம அங்கே போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடலாம், 10:30 ட்ரெயின் பிடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு இதில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 10:30 ஃப்ளைட்டு வரவே இல்லை. 11:30 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1:30 தான் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ அங்கே போயிட்டு ரிட்டன் வருதுக்கே எப்படியும் மிட்நைட் ஆயிரும், சில்சரில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை போடவா அப்படின்னு. ஏர்லி மார்னிங் 7 o'clock ட்ரெயின். நான் வந்து மிசோரம் போய் பார்சல் வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு திருப்பி சில்சர் வர்றதுக்கே எனக்கு வந்து மிட்நைட் ஆயிரும், ஒரு 2 o'clock 1:30 அந்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் மார்னிங் 7 o'clock நான் திருப்பி தூங்காமல் என்னால் போக முடியாது. ஆல்ரெடி நான் December 5th ஒழுங்காக தூங்கலை, ஒரு 4 மணி நேரம் என்னமோ தான் தூங்கியிருப்பேன். ப்ராப்பரான எனக்கு ஸ்லீப் கிடையாது, என்னால் காலையில் கிளம்ப முடியாது. அதுக்கப்புறம் உள்ள ட்ரெயின் எப்போன்னு பாரு அப்படின்னதுக்கு ஈவினிங் வந்து இருக்குது, ஓகேவா அப்படின்னு. அப்போ ஈவினிங்னாலும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் ட்ரெயின் ஏறினோம்னா ஏர்லி மார்னிங் வந்து நான் குவஹாட்டி ரீச் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஆனால் அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. 2 ட்ரெயின் இருந்துச்சு, 8 o'clock ஒன்று, 10:30 ஒன்று, ரெண்டுலேயுமே புக் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் இந்த பிளான்லேயும் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிச்சு. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலி இண்டிகோ ஏர்லைனால் அவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஏர்போர்ட்டை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. திரும்புகிற இடம் எல்லாம் சண்டை, உட்கார்றதுக்கு சீட்டு கிடையாது, அவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிட்டு கிடக்காங்க, கத்திட்டு கிடக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி அப்போ வந்து மற்ற ஏர்லைன் பேசஞ்சர்லாம் இண்டிகோ பேசஞ்சர்ஸாக அப்படி பாவமாக பார்த்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பொறாமையாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறப்ப. எனக்கு வந்து இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஃப்ளைட்லாம் ஏறியாச்சு. எனக்கு வந்து சீட் நம்பர் 31A. நான் அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லுவேன், எனக்கு வந்து கடைசி சீட்டுப்பா, எனக்கு வந்து ஒரு 10 சீட்டு முன்னாடி கிடச்சிருக்க கூடாதா, 21 கிடச்சிருக்க கூடாதா, கடைசியில் போய் போட்டிருக்கானே அப்படின்னு நான் எனக்கே புலம்பிகிட்டு இருக்கேன்.
ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா 21A பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. நான் அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம ஆசைப்படுறத விட நமக்குன்னு அல்லாஹ் வந்து ஒன்று நாடுவோம், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி பின்னாடி உட்காந்துருக்கிறது எந்த விதமான வந்து டிஸ்கம்ஃபர்ட்டுமே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு, வியூவும் நல்லா இருந்துச்சு. பின்னாடி வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வெயிட்டிங் டைம் தான் என்னை ரொம்ப கடுப்பாக்கிட்டேன். ஆக்சுவலி நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சது. ஸோ இப்படி தான் 1:30க்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா நான் நிம்மதியாக தூங்கியாவது வந்திருப்பேன். காலையில் உள்ள ஃப்ளைட்டு கேன்சல், நைட்டே ஒரு மெசேஜ் வந்திருந்தா கூட நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பேன். ஸோ தூக்கம் இல்லாமல் எனக்கு ரொம்ப தலைவலிக்க தான் ஆரம்பிச்சிச்சு. அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்கள், நான் எங்கே போனாலுமே இந்த சாப்பாடு பேக் பண்ணுற வேலையே எனக்கு பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, மிசோரமில் வந்து சாப்பாடுலாம் சரி இருக்காதுப்பா, நீ காலையில் ஏதாவது செஞ்சுக்கோ, உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சரி, நானும் வந்து ரெடிமேட் ஆலு பராத்தா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தோசை மாவு இருந்துச்சு. சரி, வேஸ்ட்டாக எதுக்கு அங்கே போய் ஒன்றுக்கு மற்றதை சாப்பிட, நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடுவோம், நம்ம லஞ்ச் கட்டி போகிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டேன். அது அங்கே எனக்கு ஏர்போர்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. காலை சாப்பாடு நான் உள்ளே வந்து செக்இன்லாம் முடிஞ்சு நான் உள்ளே போய் உட்கார்றதுக்குள்ளே எனக்கு பசி, சரியான பசி. தோசை நல்ல வேலை இருந்துச்சு, தோசையை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானமும் அதே மாதிரி தான் நல்ல பசி எடுத்தது. ஆலு பராத்தா இருந்துச்சு, ஆலு பராத்தா சாப்பிட்டுட்டேன். ஆனால் அதில் வந்து 3 எண்ணெய் நான் பண்ணி கொண்டு போயிருந்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஆறி போனதுனால சாப்பிடவே முடியலை. ஒரு 1:30 கிட்ட சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அதை தூர போட்டுட்டேன். அப்புறம் லைட்டாக பசி எடுத்தது. இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாரை சாப்பிட்டா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. அதில் எனக்குன்னு பார்க்க முடி இருந்துச்சு. ஐயோ, 2 வாய் வேற தின்னுட்டேன். எனக்கு அதுவே கொமட்டிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி சொன்னேன், முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு சாரி மேம் சொல்லிட்டு புதுசு ஒன்று வந்து கொடுத்தாங்க. அதை நான் வேணான்னு தான் சொன்னேன். இல்லை, இட்ஸ் ஓகே மேம், வச்சுக்கோங்கன்னு தந்துட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, எதுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணேன்னு நானும் அதை தூக்கி போட்டுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். நான் இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போகிறப்ப நான் இந்த மாதிரி அந்த ரெக்கைக்கு பின்னாடி இருந்து வந்தது கிடையாது. ஒருவேளை இது இப்படி தான் இருக்குமா, இல்லை எதுவும் டிஃபெக்டிவா, எனக்கு எதுவுமே புரியலை. இது டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தூரத்தில் பார்க்குறப்ப அதுக்குள்ளே வந்து அவ்வளோ இந்த தூசி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப இது வந்து ரெக்கை ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் டேக் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு. ஒருவேளை எல்லா ஃப்ளைட்டுமே இப்படி தான் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை. 2:30 மணிக்கு வந்து குவஹாட்டி ஏர்போர்ட்டில் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 3:30 சம்திங் வந்து சில்சரில் வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. நான் வெளியில் வர்றதுக்கு 3:45 சம்திங் ஆகிட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சவர் வந்து புக் பண்ணியிருந்தாருல கேப், அவரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏறி போகிறதுக்கு 3:50 சம்திங் ஆகிட்டு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் வந்து மிசோரம் போகிறேன். மிசோரம் வந்து நார்த் ஈஸ்டில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட். ஆக்சுவலி வந்து நார்த் ஈஸ்டில் வந்து 7 சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 8 ஸ்டேட் இருக்குது. சிக்கிம் வந்து இப்போ தான் வந்து சேர்த்துருக்காங்க போல். ஆக்சுவலி மிசோரம் வந்து டே டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாலாம் இருக்காதுன்னு தான் சொன்னார். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறதுனால அந்த சிட்டி அந்த ஸ்டேட்டை வந்து நான் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் போகிறதே நைட் டைம். ஆக்சுவலி இங்கே நார்த் ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாமே வந்து 4:30 வந்து சன்செட் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து எந்த வெளிச்சமும் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பார்க்க முடியலை அவ்வளோவா. ஆனால் வந்து நிறையா செக் போஸ்ட்டு, நம்ம உள்ளே போகிறதுக்கு ILB வந்து வாங்கணும். அந்த ILBக்கே ஒரு பர்சனுக்கு வந்து 370 ரூபா வேணும். அது கூட நம்ம ஆதார் ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டில் இருக்க ஆஃபீஸர் வந்து நம்மளை வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, எங்கேருந்து வாரீங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு அப்ரூவல் ஆக எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். அது இல்லாமல் மிசோரம் பார்டரை நம்ம கிராஸ் பண்ண முடியாது. நான் ஸ்நாக்ஸாக வந்து மஃபின் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன், பனானா மஃபின். அதுவும் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் தந்த பாரும் கிடந்துச்சு. ஸோ அதை நான் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே போயிட்டேன். ஆக்சுவலி அவர் என்கிட்ட கேட்டார், அஸ்ஸாம் பார்டருக்கு வரும்போதே கேட்டார், சாப்பிடணும் அப்படின்னா இங்கே சாப்பிட்ருங்க, மிசோரமில் வந்து எதுவும் செட் ஆகாது அப்படின்னு. எனக்கு அப்போ பசி இல்லை, அதனால் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை சாப்பிடல. ஏன்னா அந்த மஃபினும் அந்த பாரும் சாப்பிட்டதுக்கே போகிறப்ப ஒரு டைம் வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டு ஆக்சுவலி நான் கொண்டு வந்த பெட்டியில் வந்து அதுதான் இருந்துச்சு, எண்டோஸ்கோப்பி. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எண்டோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி, அதுக்கப்புறம் இஎன்டி இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து சர்வீஸ் பண்ணுற இன்ஜினியர். ஸோ இந்த வந்து மிசோரம் உள்ள டாக்டர் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. அதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். அங்கே அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சில்சரில் தான், மிசோரமில் வந்து ஹோட்டல் எதுவுமே கிடையாது. ஸோ சில்சருக்கு வந்தாச்சு. சில்சருக்கு நான் வந்து ரீச் ஆகிற டைமே 1:30 மணி ஆச்சு. அந்த 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெட்டிங் நடந்துட்டுருக்கு, வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருக்கு. ஆனால் நான் அரை உசுராக வந்திருக்கேன். ஏன்னா அப்படின்னா ரிட்டன் வரப்போ வந்து நான் போகிறப்ப வாமிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த காஞ்சி திராட்சை இருக்குல்ல, கிஸ்மிஸ் பழம் வந்து தந்திருந்த, இதை சாப்பிடுங்க வாமிட் வராது அப்படின்னு. நான் அது வந்து சரி வாமிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் போய் டெலிவரிலாம் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வரப்போ எனக்கு மறுபடியும் வாமிட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னாரு. திருப்பி நான் சாப்பிட்டு ஆக மொத்தம் நான் 4 வாட்டி, போகிறப்போ ஒரு வாட்டி, ரிட்டன் வரப்போ 3 வாட்டி வாமிட் பண்ணிட்டேன். ஒன்றுமே சாப்பிடல. எனக்கு அப்படியே பாதி மயக்கத்தில் தான் வந்தேன் ஹோட்டலுக்குள்ளே வந்து செக்இன் பண்ணிவிட்டு நான் அப்படியே படுத்தது தான். யூஸ்வலாக எனக்கு ட்ராவலிங்கில் வாமிட் வராது. ஆனால் ஏன் இந்த டைம் வந்து இத்தனை வாட்டி வாமிட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. மார்னிங் ஒரு 8:45 8:50 சம்திங் வந்து நான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மெனு கார்டில் வந்து தோசை இட்லிலாம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லது, நைட்டே சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஒரு மசால் தோசை ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலி டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு, குறைலாம் சொல்ல முடியாது. மசாலாம் உள்ளே ரொம்ப கம்மியாக வச்சு, சாம்பார்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு 12:30க்கு வந்து நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு நைட்டு தான் ட்ரெயின். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், பக்கத்தில் எங்கேயாவது பிளேஸ் இருந்தால் போய் விசிட் பண்ணிட்டு வா அப்படின்னு. எனக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் பஸார் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பார்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டி நகர் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குள்ளே ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அப்போது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வான்னு தான் சொன்னார். நான் போனேன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். எனக்கு நான் ரிட்டன் வரப்போ வந்து என்னால் சுமந்துட்டுலாம் வர முடியாது, அதனால் நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 hours 6 hours தானே, நான் எப்படியாவது நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணேன். நான் வந்து த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் வந்துச்சு. அப்புறம் நான் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயே போயிட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா தான் வந்துச்சு. மற்ற எல்லாம் வந்து சைனீஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வெஜிடேரியனில் நிறையா வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸே வந்து 200 rupees, வெறும் பிளெயின் ரைஸே. அதுக்கு நம்ம ஏதாச்சும் தால் வாங்கணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இது வந்து டோட்டலாகவே 300 rupees. சரி ஓகே, நான் பாஸ்தா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட் வந்து 8 o'clock உள்ள ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேன்சல் ஆகிட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு, கேன்சல் ஆகிட்டு. ஓகே 10:30க்குள்ளது நமக்கு ஓகே ஆகும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுவுமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ வேறு வழியே கிடையாது, நான் மார்னிங் ட்ரெயின் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் திருப்பி வந்து அதே ஹோட்டலில் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா ரிசப்ஷனில் காத்துட்டு கிடக்கேன், நான் ரூமில் வந்து நிம்மதியாக ரெஸ்ட்டாவது எடுத்துருப்பேனடா, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து எனக்கு சிங்கிள் பெட் இருக்க ரூம் தான் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இதுதான் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அசாமீஸில் வந்து இது பேர் வந்து கிச்சடி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த சாம்பார் சாதம் மாதிரி தான், பருப்பு ரைஸு அதுக்கப்புறம் காய்கறி போட்டு நல்லா மசிய வேக வச்சு லிக்விட் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எதுக்கு எங்கே பார்த்தாலும் கிச்சடி 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 கிச்சடின்னு ரொம்ப அது பிரபலமாக பேசுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே வந்து மட்டையாயிட்டேன். ஏன்னா காலையில் எனக்கு வந்து 7 மணிக்கு ட்ரெயின், நான் 5 மணிக்கு எந்திரிச்சாதான் நான் கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே ஹோட்டல்லேருந்து 2 kilometer டிஸ்டன்ஸ் தான், ஆனால் போகிறது வந்து பிரச்சனை கிடையாது தான். ஸோ நான் எந்திரிச்சு அதே மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பி அதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் எங்கேயாவது போகிறேன் வைக்கிறேன் அப்படின்னா நான் போகிறப்ப வந்து என் அம்மாட்ட வந்து சொல்லவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப பயப்படும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போனேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலி சரி இப்படி 3 நாள் ஆகிட்ட, 2வது நாள் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு அசினாட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்டையும் உண்மையை சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பயந்துக்கிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் ஒரு 10 வாட்டியாவது அசினாவும் கால் பண்ணியிருப்பா, 20 வாட்டி எங்கள் அம்மா கால் பண்ணியிருக்கோம். எனக்கு அவங்களோட பதட்டம் புரியுது.
நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா நானும் அந்த மாதிரி தான் பதறுவேன். ஆனால் மோஸ்ட் சேஃபஸ்ட்டாக தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சும்மா ஒன்றுக்கு மற்ற ரூமு, ஒன்றுக்கு மற்ற வண்டி யாரையாவது ஒருத்தரை புக் பண்ண அந்த மாதிரி இருக்காது. அல்லாவோட அமானிதமாக நானும் வருவேன், அல்லாவோட அமானிதமாக என்னை திருப்பி ரிட்டனும் அல்லா கொண்டு போய் சேர்த்துருவோம். எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஆக்சுவலி இந்த பார்சல் கொடுக்க நீ இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நான் தான் போய் ஆகணும். என் ஹஸ்பண்டால் போக முடியலை, அவருக்கு அங்கே வேறு வேலையில் வந்து மாட்டிக்கிட்டாரு, அதனால நான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஊரில் இருந்திருந்தா என் தம்பி அந்த மாதிரி யாரையாவது அனுப்பிச்சிருந்துருக்கும். இங்கே வந்து யாரும் இல்லாதனால நான் தான் போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் போயிட்டு வந்தால் பேமெண்ட்லேருந்து நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். நம்ம அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ 2வது பார்த்திங்கன்னா, நானும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன். எங்கேயாவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். எனக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படி தான் இருக்குது இப்போ என் மைண்ட் செட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இது என்னது இனிப்பு திங்க கூலியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ட்ராவலும் ஆச்சு, ஏர்னிங்கும் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ இது வந்து ஹோல் பேக்கேஜாக தான் எனக்கு தோணுது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து மார்னிங் 7க்குலாம் வந்து ரீச் ஆகி 7க்குலாம் வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு 7 to நைட்டு வந்து 8 o'clock வந்து குவஹாட்டி வந்து ரீச் ஆகும். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கேட்ரிங் இந்த மாதிரி எதுலேயுமே வந்து சர்வீஸபிள் இல்லை. ஸோ நமக்கு உள்ளே ஏதாவது விற்பாங்க சாப்பாடு, அதில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னா எனக்கு அது ஒன்றும் செட்டும் ஆகலை. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்நாக்ஸாக ஊரில் குவஹாட்டிலேருந்து வரும்போது வாங்கி போட்டிருந்தேன் பிஸ்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆந்திரா முறுக்கும் கிடந்துச்சு. அதுதான் ஆக்சுவலி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா 2:30 அந்த மாதிரி டைம் கூட இல்லை, 4 o'clock தான் ஒரு ஸ்டாப் உண்டு. அந்த ஸ்டாப்பில் தான் வந்து ஃபுட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம விட்டுட்டு இருந்தோன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு 4:30க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் 12:30 1 o'clock அந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ளெல்லாம் வந்து சாப்பாடு விற்றாங்க தான். நான் ஆர்டர் பண்ணதுனால நான் வாங்கலை. உட்காந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு அப்படியே டைம் போயிட்டு எனக்கு பசியும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 4:15 கிட்ட வந்து ஃபுட்டும் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேனே. ஆக்சுவலி இந்த ஒரு நாள் வந்து இந்த ஒரு சாப்பாடு தான், நைட்டும் எனக்கு பசிக்கலை, நான் சாப்பிடல. ஸோ ட்ரெயினும் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ண வரட்டுமான்னு கேட்டார். நான் தான் இது எதுக்கு, நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சே வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த ட்ராவல் அனுபவம் வந்து எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ட்ரிப்புனாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஏதாவது ஒரு க்ளாத் வச்சுக்கிறணும். ஏன்னா அந்த 3 நாளும் நான் போட்டு போன ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தேன். ஆக்சுவலி வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 4 பேர் என்னோடய வாழ்க்கையில் வந்து என் அம்மா அசீனா, அதுக்கப்புறம் தாஹி, அதுக்கப்புறம் ஆபிதா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு நிமிஷமும் மெசேஜ் காலில் அவ்வளோ ரிசீவ் ஆச்சு.